அதிகமானோர் தரிசிக்கும் தமிழ் மன்னன் கட்டிய கம்போடியா அங்கோர் வாட் இந்து கோயில். உலகின் மிகப்பெரிய சுற்றுலா தலங்கள் மற்றும் அதிகமானோர் பார்வையிட விரும்பும் இடத்திற்கான மக்களின் முதல் தெரிவாக உள்ளது கம்போடியாவின் அங்கோர் வாட் இந்து கோயில். உலகின் மிகப்பெரிய கோயிலை இரண்டாம் சூரியவர்மன் என்ற தமிழ் மன்னன் கம்போடியாவை கைப்பற்றிய போது அங்கு உள்ள அங்கோர் வாட் என்ற இடத்தில் இக்கோயிலை கட்டியுள்ளான். இன்று வரை உலகில் கட்டப்பட்ட வழிபாட்டுத் தலங்களிலேயே இதுதான் மிகப்பெரியது. திரும்பிய திசை எல்லாம் சிற்பங்கள். இந்த கோயிலின் 4 பக்க சுற்று சுவர்களும் முறையே 3.6 கிலோமீட்டர்கள் நீளமுடையவை. 40 ஆண்டுகளில் இது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினால் கூட 300 ஆண்டுகள் ஆகும். முதலில் இந்த கோயில் இந்து கடவுளான விஷ்ணுவுக்காக கட்டப்பட்டது. ஆனால் 14-15 நூற்றாண்டில் அது புத்த கோயிலாக மாற்றப்பட்டுவிட்டது. கம்போடியா நாட்டின் முக்கிய வருவாய் இந்த அங்கோர் வாட் கோயில் சுற்றுலாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை நம்பிதான். கோயிலின் சிறப்புகள். இன்றைய கட்டிடவியல் வல்லுநர்களும் அறிவியல் அறிஞர்களும் வியக்கும் பிரம்மாண்டமான படைப்பு கம்போடியாவின் அங்கோர் வாட் ஆலயம். 500 ஏக்கரில் பரந்திருக்கும் இந்த கோயிலை ஒரு கலை பொக்கிஷம் என்று கூறலாம். இந்த கோயிலின் ஒரு பக்க சுற்றுச்சுவரின் நீளம் 3.5 கிலோமீட்டர். இந்த கோயிலுக்குள் நம் தமிழகத்து ஸ்ரீரங்கம் கோயிலை போன்று 20 கோயில்களை அடைக்கலாம். இக்கோயிலை முழுமையாக படம் பிடிக்க வேண்டுமென்றால் பூமியிலிருந்து சுமார் 1000 அடி மேலே சென்று வானத்திலிருந்து படம் எடுத்தால் மட்டுமே முடியும். இக்கோயிலை மேலிருந்து பார்க்கும்போது 3 அடுக்குகளாக தோற்றமளிக்கிறது. முதல் அடுக்கில் உள்ள சுவரில் இராமாயணம் மகாபாரத காட்சிகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. இரண்டாம் அடுக்கின் 4 திசைகளிலும் பெரிய சதுர வடிவத் தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளன. மூன்றாம் அடுக்கில் விண்ணை நோக்கி உயர்ந்துள்ள 5 கோபுரங்களாக காட்சி தருகிறது. மேலும் இக்கோயிலுக்கு மிகப்பெரிய 4 நுழைவு வாயில்களும் உள்ளன. கெமர் திராவிடக் கலைகளைக் கொண்டு கட்டப்பட்டிருப்பதால் கம்போடிய அரசின் தேசிய கொடியில் தேசிய சின்னமாக பொறிக்கப்பட்டுள்ளது இக்கோயிலின் தனிச்சிறப்பாகும். காளி தேவியால் வெல்ல முடியாத திருமாந்தங்குன்னு கோயில் புராண மற்றும் வரலாற்று சிறப்புகள். 2ஆம் சூரியவர்மன் அங்கோர் வாட்டை முதலில் ஒரு விஷ்ணு கோயிலாகத்தான் கட்டினார். சூரியவர்மன் இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்த 7ஆம் ஜெயவர்மன் இதை பௌத்த கோயிலாக மாற்றினார். 1992 ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு அங்கோர் வாட்டை உலக மரபுச் சின்னமாக அறிவித்ததுடன் அதிகம் சிதைவுறாமல் பராமரித்தும் வருகிறது. உலகிலேயே மிகப்பெரிய கலை வடிவமாக கருதப்படும் இக்கோயிலை பார்க்க ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கில் மக்கள் வருகிறார்கள். கொடியில் கோயில். இந்த நாட்டு கொடியில் அங்கோர் வாட் கோயிலை பறைசாற்றும் வகையில் இருக்கிறது என்றால் எந்தளவிற்கு இந்த கோயிலும் இந்த நாடும் இணைந்துள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். என்னதான் புதிய விஞ்ஞானம் புதிய தொழில்நுட்பம் வந்திருந்தாலும் இன்றளவும் வியந்து பார்க்க வைக்கும் சிற்பங்கள் கட்டிடத் திறமையை காட்டும் விதமாக இந்த கோயில் அமைந்துள்ளதால்தான் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கக்கூடிய இடமாக அமைந்துள்ளது.